கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை அழைத்து ஜெபம் பண்ணும்படியான ஒரு வார்த்தையை தியானித்தோம். இந்த வேளையில் கூட மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்திலே உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆம், நம் தேவன் ஜபத்தை கேட்கிறபடினாலே எந்தெந்த விதங்களில் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த வேளையில் கூட அந்தரங்கத்தில் ஜபிக்கிற ஜெபம், தனிமையான ஜெபம், யாருக்கும் தெரியாதபடிக்கு தேவனோடு கூட போராடி யாக்கோபு தன் வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றது போல தனிமைப்படுத்தி எல்லோரையும் அக்கறைக்கு அவன் கடந்து போகும்படியாக அக்கறைப்படுத்தின பிற்பாடு தனித்து அவன் தேவனோடு கூட பேசினதாக தேவ சமூகத்தில் அவன் ஜெபித்ததாக பார்க்க முடியும். அதுபோல ஒவ்வொரு தேவ ஜனங்கள் வாழ்க்கையிலே தனிமையோடு கூட தேவனோடு கூட அதிகமாக செலவிடுகின்ற ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். அந்தரங்க ஜபமானது ஒரு நாள் வெளியரங்கமான அற்புதங்களை செய்யும். கண்ணீரோடு விதைக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே கெம்பீரத்தின் அறுப்பின் நாட்களை நாம் சந்திக்க முடியும். நம் வாழ்விலே எல்லா விதமான ஜெபம் இருக்கலாம். அதற்கு மேலாக சபையில் ஜெபிக்கலாம், சபையோடு கூட ஒருமித்து ஜெபிக்கலாம். ஆனால் அதற்கு மேலாக அந்தரங்கத்திலே தேவனோடு கூட தனித்து ஜெபிக்கின்ற ஜெபமானது நம் பாரங்களை முழுமையாக பயமின்றி பகிர்ந்து கொள்ளலாம். நம் வேதனைகளை மறைக்காமல் சொல்லலாம். நம் துக்கங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நம்முடைய பாவங்கள் குற்ற காரியங்களை தேவ சமூகத்தில் அறிக்கையிடலாம். அதனால் நம் வாழ்க்கையிலே அந்தரங்க ஜபமானது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீஷரோடு கூட இருந்த போதிலும் கூட தனித்து கடந்து போய் ஜெபிக்கின்றவராக பிதாவின் சித்தத்தை அறியத்தக்கதான காரியங்களை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதுபோல தனித்த ஜபமானது, அந்தரங்க ஜபமானது தேவ சித்தம் என்னவென்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனால் இந்த அனுபவம் தேவ ஜனமாகி நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்குது. குடும்ப ஜெபம், சபையின் ஜெபம், அநேகரோடு கூட சகோதரர்கள் ஜெபம், சகோதரிகள் ஜெபம், இவையெல்லாம் அவசியம்தான். இதைவிட தேவனுடைய அழைப்பையும் தேவனுடைய எண்ணத்தினுடைய நினைவுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்தரங்க ஜெபமானது நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அந்த அனுபவத்தில் போக தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த அனுபவத்தில் போக நம்ம இப்ப கொடுப்போம். ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. நன்றி 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 டடி, கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. அந்தரங்கத்தின் ஜெபம், தேவனோடு தனித்த ஜெபம், அது இனிமையானது, அது இன்பமானது, அது சுவையானது, அது மகிழ்ச்சியானது. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆழமான அனுபவத்துக்குள்ளாய் எங்கள் ஒவ்வொரு நடத்துவீராக. அது உமக்கு உகந்தது, அது உமக்கு பிரியமானது. எங்கள் வாழ்விலே அந்த அனுபவம் வெற்றியை தருமையா. நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.